வெல்கம் டு ஸ்ரீநிதி க்ரூஷெட். இந்த வீடியோவில் டேட்டோங்கிற ஏலியன் க்ரூஷெடால் பண்ண போகிறோம். அதில் லெக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட், ஸ்லிப் நாட்லேருந்து செயின் 7 பண்ணிக்கோங்க. செயின் 7 பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதை அப்படியே பேக் சைடில் திருப்பி நம்ம பேக் பம்ப் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லூப் விட்டுட்டு செகண்ட் லூப்பில் ஒரு இன்க்ரீஸ். அதுக்கடுத்து இருக்க 5 லூப்பில் 1 சிங்கிள் க்ரூஷே. ஒவ்வொரு நூலையும் ஃபஸ்ட்டு செயின் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் ஸ்டிச் மார்க்கர் மாற்றிக்கிறேன். ஒன் சைட் 5 சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. அடுத்து டர்ன் பண்ணி இன்னொரு சைடு விவியாக இருக்கும்ல, அந்த வி ஸ்டிச்சஸில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். அடுத்து இருக்க ஃபஸ்ட் 5 வி ஸ்டிச்சஸில் 5 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு செயின் 7 பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டிச்சஸ் அண்ட் ரைட் சைடில் ஸ்டிச்சஸ்ன்னு பண்ணாமல் நம்ம பேக் பம்ப் ஸ்டிச்சஸ் பண்ணதுனால சென்டரில் கேப் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட் ரோவில் மொத்தமாக 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். செகண்ட் ரோவில் இந்த கர்வில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். டாப் கர்வ், பாட்டம் கர்வ், இந்த 3 ஸ்டிச்சஸில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் இருக்க ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்து இருக்க 4 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கடுத்து அந்த டர்னிங்கில் வர 3 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, 3 இன்க்ரீஸ் முடிச்சாச்சு. அடுத்து 4 சிங்கிள் க்ரோஷே அண்ட் லாஸ்ட் 1 ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இந்த ரோவில் மொத்தம் 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதோட ஷூவில் இருக்க ஃப்ளாட் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து பெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் போஸ்ட் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட் டு பேக் கிடையாது, பேக் டு ஃப்ரண்ட். அதனால தான் அது பேக் போஸ்ட் ஸ்டிச்சஸ். ஃபஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட் ஸ்டிச்சில் வெளியே எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு யான் ஓவர், புல் த்ரூ. இது ஃபஸ்ட்டு பேக் போஸ்ட் ஸ்டிச். செகண்ட் ரோவோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் போஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணலை, செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு பேக் போஸ்ட் ஸ்டிச்சோட லாஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் போஸ்ட் ஸ்டிச் செகண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த ரோவில் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் யான் வெளியே எடுத்துருக்கோமோ, ஃபஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் ஸ்டிச்சில் வெளியே எடுத்தோம்ல, இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி தேர்ட் ஸ்டிச்சில் வெளியே எடுத்துக்கிறோம். அதில் ஒரு யான் ஓவர், புல் த்ரூ. ஸோ இப்போ நான் பேக் போஸ்ட் ஸ்டிச்சில் ஃபஸ்ட் ஸ்டிச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக மொத்தமாக 20 பேக் போஸ்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். 3rd to 4th, அடுத்து 4 to 5, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 ஸ்டிச்சஸ் சேர்த்து பேக் போஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 18 ஸ்டிச் முடிச்சாச்சு. இது வந்து செகண்ட் ரோட லாஸ்ட் ஸ்டிச்சு. இது வந்து 19th பேக் போஸ்ட் ஸ்டிச் வந்திருக்கு நமக்கு. அடுத்து 20th பேக் போஸ்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா, செகண்ட் ரோட லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் ரோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வெளியே எடுத்துக்க போகிறோம். எடுத்து இதில் யான் ஓவர், புல் த்ரூ. ஸோ நமக்கு டோட்டலாக 20 பேக் போஸ்ட் ஸ்டிச்சஸ் இருக்கும் இந்த ரோவில். ஷூக்கான டர்னிங் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும் பேக் போஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது. அடுத்த ரோவில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிளாக் கலரில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஷூவில் இருக்க லாஸ்ட் லூப்புக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த லூப்புக்குள்ளே நான் வந்து பிளாக் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட்டோட லூப்பை புல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஹூக்கில் வந்துட்டு பிளாக் லூப் மட்டும் இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த ரோ ஃபுல்லுமே நம்ம பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஃபுல் ரோ வந்து கலர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஹேக்கு, 2 லூப்பையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணாமல் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது வந்து ஸ்டிச் நம்பர் 0ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். அதுக்கடுத்து இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் நம்பர் 1 அந்த மாதிரி கணக்கு வச்சுப்போம். இந்த ரோவில் மொத்தம் 19 ஸ்டிச்சஸ் வரும். இது ஸ்டிச் நம்பர் 1 கணக்கு வச்சுக்கிட்டா எல்லா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி ரோவில் 20 பேக் போஸ்ட் ஸ்டிச்சஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷேன்னு சொல்லி மொத்தமாக 19 சிங்கிள் க்ரோஷே வரும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஸ்டிச் நம்பர் 0ன்னு கணக்கில் வச்சுருக்கோம். 19 சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. இப்போது அந்த ஃப்ரண்ட் லூப்பை மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணி அதோட அந்த வந்து நம்ம பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே தட் இஸ் 0 சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் இன்சர்ட் பண்ணி 2க்கும் சேர்த்து 1 சிங்கிள் க்ரோஷே. இது வந்து இந்த ரோவோட 20th ஸ்டிச். ஸோ அப்போ வந்து நமக்கு ஈவனாக கலர் சேஞ்ச் இருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது. ஸோ இந்த ரோவில் மொத்தம் 20 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அடுத்த ரோவில் மறுபடியும் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்பை வந்து நான் க்ரீன் கலரில் புல் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டாக யான் ஓவர் பண்ண 2 லூப்லேயும் இன்சர்ட் பண்ணி நான் க்ரீன் யானை அப்படியே வந்து புல் த்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ரோலையும் நம்ம அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப்பில் விடாமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணி 4 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது வந்து ஸ்டிச் நம்பர் 0ங்கிற கால்குலேஷன் நமக்கு 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறம் 6 டிக்ரீஸ் ரெண்டுலேயும் ஃப்ரண்ட் லூப்பில் சேர்த்து 1 டிக்ரீஸ். இது மாதிரி மொத்தமாக 6 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் முடிச்சாச்சு. அடுத்து இருக்க 3 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் லூப் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ரண்ட் லூப்லேயும் ஸ்டிச் நம்பர் 0லையும் சேர்த்து ஒரு யான் ஓவர் புல் த்ரூ 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த ரோவில் மொத்தம் 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோ சேம் கலரில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து 2 டிக்ரீஸ். ரிமைனிங் 5 ஸ்டிச்சஸில் 5 சிங்கிள் க்ரோஷே. இந்த ரோவில் மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதோட ஷூ பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஷூவோட லாஸ்ட் ஸ்டிச்சு சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக சென்டரில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் வந்துட்டு கொஞ்சம் இந்த சைடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 ஸ்டிச் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த ரோவில் 2 கலர் மிக்ஸ் ஆகி வரப்போகுது. க்ரீன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து க்ரீன் கலர் 1 சிங்கிள் க்ரோஷே, 2 3rd சிங்கிள் க்ரோஷே. இதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். பிளாக் கலரில் 5 சிங்கிள் க்ரோஷே.
5th ஸ்டிச். இதில் கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். ரிமைனிங் இருக்க 4 ஸ்டிச்சஸில் 4 சிங்கிள் க்ரோஷே க்ரீன் கலரில். இந்த ரோவில் மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஷூக்கு தேவையான காட்டன் ஃபில்லிங்ஸ் வச்சுப்போம். டெய்லன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. க்ரீனில் 3 சிங்கிள் க்ரோஷே, பிளாக்கில் 5 சிங்கிள் க்ரோஷே, திருப்பியும் க்ரீனில் 4 சிங்கிள் க்ரோஷே. இதே தான் நம்ம அடுத்த 6 ரோஸ்க்கு கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். ரோ 8 முடிச்சாச்சு. ரோ 9ல் வந்து நம்ம ஸ்டிச் ஷிஃப்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே நம்ம க்ரீனில் பண்ணுவோமா, 2 சிங்கிள் க்ரோஷே க்ரீனில் பண்ணிவிட்டு 3rd சிங்கிள் க்ரோஷேவை நான் ஒரு இன்க்ரீஸாக பண்ணிக்கிறேன். ஒன் சைட் டிக்ரீஸ் பண்ணுவோம், இன்னொரு சைடு இன்க்ரீஸ் பண்ணுவோமா, அந்த இன்க்ரீஸை இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது நான் பண்ணிடுறேன். செகண்ட் ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச். க்ரீன் பார்ட்டில் நம்ம ஒரு இன்க்ரீஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். அடுத்து பிளாக் பார்ட்டில் ஃபஸ்ட் எடுத்தது 1 சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டிச் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், ஃபோர்த் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், செகண்ட் ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச். அண்ட் வந்து நம்ம க்ரீன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டிச் சேர்த்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் பார்ட்டில் இந்த சைடு ஒரு டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம், அந்த சைடு ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக இந்த ரோவில் மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரீனில் இந்த சைடு 3 ஸ்டிச்சஸ் இருக்கும், அந்த சைடு 4 ஸ்டிச்சஸ் ஆகிருக்கும். அண்டு பிளாக் பார்ட் அதே 5 ஸ்டிச்சஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி 12 ஸ்டிச்சஸ். க்ரீனுக்கும் பிளாக்கும் நடுவில் இருக்க அந்த வெர்டிக்கல் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக தான் இந்த ஸ்டிச் ஷிஃப்டிங் பண்ணுறோம். ஸ்டிச் ஷிஃப்டிங்னா என்னென்னா, நான் வந்து தெரியலன்னா நான் ஐகார்டில் வந்து வெர்டிக்கல் கலர் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். அதே கான்செப்ட் வந்துட்டு 3 ரோஸ்க்கு 1 டைம் வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஸோ வந்துட்டு 9th ரோவில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஷிஃப்டிங் பண்ணோம், இப்போ 12th ரோவில் ஸ்டிச் ஷிஃப்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து 13th ரோ அப்படியே அதே ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். அந்தந்த கலருக்கு நேராக அந்தந்த ஸ்டிச்சஸ். ரோ 13 வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்த ரோவில் வந்துட்டு 12 ஸ்டிச்சஸுமே க்ரீன் கலர்லேயே பண்ணிக்க போகிறோம். பிளாக் கலர் சேஞ்ச் கிடையாது. டுவெல்த் சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. இதோட க்ரீன் பார்ட் வந்துட்டு லோயர் லெவலில் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நம்ம பிளாக் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ க்ரீன் ஏன்னா நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் லூப் வந்து நான் பிளாக்காக எடுத்துக்கிறேன். அடுத்த ரோவில் பேக் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். பிளாக் கலர் வச்சு பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி டெய்ல் எண்டையும் சேர்த்து செக்யூர் பண்ணிப்போம். எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே பேக் லூப் மட்டும்தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 1 ஸ்டிச்சஸ். லாஸ்ட் ஸ்டிச். அடுத்த 4 ரோஸ்க்கு இதே 12 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். போத் லூப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் சேர்த்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். எந்த இன்க்ரீஸும் எந்த டிக்ரீஸும் இல்லாமல்.
ரோ நம்பர் 20 வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெக்குக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிப்போம். இந்த பார்ட் வரைக்கும் 2 லெக்குக்குமே காமன். இதுக்கடுத்து லெஃப்ட் லெக் அண்ட் ரைட் லெக் டிஃபர் ஆகும். இது லெஃப்ட் லெக்குன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் லெக் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடு நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, க்ரீன் கலர் லைன், இந்த லைனுக்கு நேராக வர ஸ்டிச்சை வந்து எடுத்துக்கோங்க. இது சென்டர் ஸ்டிச்சாக வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த சைட் 2 ஸ்டிச், இந்த சைட் 2 ஸ்டிச், மொத்தம் இந்த 5 ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டிச் வரைக்கும் நமக்கு க்ரீன் கலர் வரப்போகுது. மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம பிளாக் கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் க்ரீன் கலர். அடுத்த ஸ்டிச்சிலேருந்து நமக்கு பிளாக் கலர் ஸ்டார்ட் ஆகணும். இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஸ்டிச்சு க்ரீனும் அப்புறம் மற்ற க்ரீன் ஸ்டிச்சஸில் நம்ம நெக்ஸ்ட் ரோவில் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்துட்டு க்ரீன் ஸ்டிச்சஸ் போடுற பிளேஸ் வரைக்கும் இந்த ரோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து தான் நம்ம பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேருந்து நெக்ஸ்ட் ரோ கணக்கு. நான் இந்த ரோ வந்து முடிக்கிறது வந்து க்ரீன் ஸ்டிச்சஸ் எங்கே வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் நான் அடிஷ்னல் ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ரோ 20 முடியுது. அடுத்து ரோ 21 வந்து நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து பிளாக் கலர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். 7 ஸ்டிச்சஸ் பிளாக் கலரில் வரும். செவன்த் ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். புதுசாக ஒரு க்ரீன் யான் எடுத்துக்கிறேன். லைட்டாக ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே நான் புல் த்ரூ பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சில் க்ரீன் கலரோட டெய்ல் எண்டை நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். அடுத்த 5 ஸ்டிச்சஸ் க்ரீன் கலர் தான். இந்த ஸ்டிச்சில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம பிளாக் கலரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால அடுத்த ரோ. நெக்ஸ்ட் ரோ பிளாக் கலரில் ஃபஸ்ட் எடுத்தது 2 இன்க்ரீஸ். ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், செகண்ட் ஸ்டிச்லேயும் ஒரு இன்க்ரீஸ். அதுக்கடுத்த ஸ்டிச்சஸ்லாம் ப்ரீவியஸ் ரோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்டிச் க்ரீன் கலரில் தான் இருக்கும். நல்ல லென்த்தாக வந்து டெய்ல் எண்டை விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்த 5 ரோஸ்க்கு இந்த டெய்ல் எண்ட் வச்சு தான் ஒவ்வொரு ரோலையும் 5 ஸ்டிச்சஸ் போடுவோம். அதனால் கொஞ்சம் நல்லா லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. பிளாக் யானையும் சின்னதாக டெய்ல் எண்ட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் முடிச்சிட்டோம். லெஃப்ட் லெக்கில் வந்துட்டு க்ரீன் கலர் பார்ட் இந்த சைடு வருது, ரைட் லெக்கில் இந்த சைடு வரும். ரோ நம்பர் 20 வரைக்கும் முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்டு, அதே மாதிரி ரைட் சைட் லெக்கில் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சென்டருக்கு நேராக க்ரீன் கலர் லைனுக்கு நேராக மேலே வர ஃபஸ்ட் ஸ்டிச்சு தான் வந்துட்டு க்ரீன் கலர் பார்ட்டோட சென்டர் ஸ்டிச். அதுலேருந்து இந்த சைட் 2 ஸ்டிச் தள்ளி இங்கேருந்து தான் நமக்கு க்ரீன் கலர் பார்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை நம்ம ஒரு மார்க் பண்ணிப்போம். இந்த ஸ்டிச்சிலேருந்து 5 ஸ்டிச்சஸ்க்கு வந்து க்ரீன் கலர் வரும். மற்ற எல்லாமே பிளாக் கலரில் இருக்க போகுது. என்னோடது கால்குலேஷனுக்கு 4 சிங்கிள் குரோஷே பிளாக்கில், அதுக்கடுத்து க்ரீனில் 5 சிங்கிள் குரோஷே, மறுபடி பிளாக்கில் 3 சிங்கிள் குரோஷே வருது. இந்த ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கோம். நான் இந்த சைடு அடுத்து க்ரீன் ஆரம்பிக்கிறதுனால சிம்பிளாக க்ரீன் யானை ஃபோல்ட் பண்ணி லாஸ்ட் ஸ்டிச்சில் புல் ஓவர் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்க 5 ஸ்டிச்சுக்கு க்ரீன் கலர். இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது சின்ன டெய்ல் எண்டை சேர்த்து செக்யூர் பண்ணிக்கோங்க. 5th ஸ்டிச் இதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி யானை கட் பண்ணாமல் கண்டினியூஸாக கலர் சேஞ்ச் பண்ணும்போது யானை வந்து ரொம்ப டைட்டாக புல் பண்ண வேணாம். கலர் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் உள்ளே இப்போ பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு லெக் நமக்கு சப்பி போன மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் இப்போ கையில் அந்த பிளாக் யானை உள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு வெளியில் புல் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த உள்ளே இருக்க வேண்டிய லூஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ரிமைனிங் 3 ஸ்டிச்சஸ் பிளாக்கில். இந்த ரோவில் மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோவில் வந்துட்டு எந்த ஸ்டிச் மேலே பண்ணுறோமோ அந்தந்த ஸ்டிச்சுக்கு நேராக அந்தந்த கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் குரோஷே,
க்ரீன் கலருக்கு முன்னாடி இருக்க 2 ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம லெஃப்ட் லெக் பார்த்தோன்னா க்ரீன் ஸ்டிச்சஸ்க்கு அடுத்து வர 2 ஸ்டிச் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஸ்டிச்சும் இன்க்ரீஸ். இப்போ வந்து க்ரீன் கலருக்கு முன்னாடி வர 2 ஸ்டிச்சஸ், அதாவது பேக் ஆஃப் த லெக் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம் 2 ஸ்டிச்சஸ். செகண்ட் இன்க்ரீஸில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். க்ரீன் கலரில் 5 ஸ்டிச்சஸ், ஃபிஃப்த் ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஹூக்கில் இருக்க யானை டைட்டாக புல் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட் முடிச்ச கலர் க்ரீன் கலரை இப்போ நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். அடுத்து பிளாக் கலரில் ரிமைனிங் 3 சிங்கிள் க்ரோஷே. ரைட் லெக்கில் பிளாக் யானையும் க்ரீன் யானையும் டெய்லன் கட் பண்ண வேணாம். அதுலேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிடுவோம். டேட்டூவோட லெக் பார்ட் முடிச்சிட்டோம். லெஃப்ட் லெக்கில் வந்து க்ரீன் யான் நல்லா லென்த்தாக விட்டுருப்போம். ரைட் லெக்கில் 2 யானுமே கட் பண்ணியிருக்க மாட்டோம். லெஃப்ட் லெக்கில் பிளாக் யான் சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதான். ரிமைனிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி க்ரூஷெட்டிங்.